வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 150 வாட்ஸ் இன்வெர்ட்டர் 12 வோல்ட் பேட்டரி. 12 வோல்ட் பேட்டரியில் அவுட்புட் எடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த போர்டுக்கு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா 230 வோல்ட் ஏசி வேணும்னா டிசி ரெண்டுமே அதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு 22 வாட்ஸ் 2 பிளேட் ரெண்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன் பேரலெல்லாம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் இந்த போர்டை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். இந்த பல்ப் எரியுதான்னு பார்க்கலாம். பாருங்கள். ஓகே, 2 பிளேட் கிட்டத்தட்ட பக்காவாக இருக்கும். அந்தளவுக்கு ஹை பிரைட்னஸ், பக்கா பிரைட்னஸ். ஓகேவா? நாம் இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரே ஒரு பேட்டரி, இதுதான் பேட்டரி. இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 12 வோல்ட் 7 ஆம்பியர் 7.2 ஆம்பியர் அப்படி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி மட்டுமே போதும். இந்த ப்ராஜெக்ட் பக்காவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் 1 செகண்ட் பாருங்கள். இந்த கம்ப்ளீட்டாக இந்த அந்த அளவுக்கு நல்ல ஹை பிரைட் இருக்குது. ஹை பிரைட் நான் எடுத்துட்றேன். ஓகே, இதுதான் சர்க்கியூட். அப்போ இந்த மாதிரி நாம்ளே வீட்டில் அசம்பிள் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம் இல்லையா? ஒரு பேட்டரி, ஒரு போர்டு, மினி இன்வெர்ட்டர் இருக்கிறதுலே ரொம்ப மார்க்கெட்லேயே ரொம்ப காம்பேக்ட் சைஸில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் போர்டு. ஹை எஃபிஷியன்சி, நல்ல குவாலிட்டி, 150 வாட்ஸ் பவர். நம்ம 100 வாட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 150 வாட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒர்க் பண்ணோம். ஒரு டியூப் லைட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 22 வாட்ஸு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 6 டியூப் லைட் இல்லை 7 டியூப் லைட் இதில் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு எல்இடி பல்ப் இருந்தால் பல்ப் யூஸ் பண்ணலாம். இந்த 22 வாட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 5 வாட்டில் எல்இடி பல்ப் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். 10 பல்ப் அல்லது 20 பல்ப் யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டரியோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, ஆம்பியரை பொறுத்து இதில் இருக்குது. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி, எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஒவ்வொரு கோர்ஸும் 30 நாள் ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். டெய்லி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரம் வீடியோ பாருங்கள். எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில், பர்டிகுலராக லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் எனக்கு எதாவது சந்தேகம் டவுட்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால, உங்கள் வீட்டிலிருந்து படிக்கிறதுனால உங்களுக்கு மணி மிச்சமாகவும் கூடவே டைம் மிச்சமாகவும், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில் நுணுக்கங்களையும் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கப்படும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், படிப்பு இல்லைனால் பரவாயில்ல, படிப்பு இருந்தால் நல்லது. யார் வேணால் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம், வர முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் சொல்லியிருக்கேன். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும். ஏன்னா எதிர்காலத்தில் இந்த ஒவ்வொரு வீட்லேயும் 10 ப்ராடக்ட்டுக்கு மேலே எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் இருக்கும். எமர்ஜென்சி லைட் இல்லாத வீடே கிடையாது. ஓகே, அப்போ அதில் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் வந்தால் எப்படி அட்டன் பண்ணுறது? அப்போ கண்டிப்பாக இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே தெரியணும். தெரிஞ்சால் யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு போர்டு, ஒரு பேட்டரி ப்ளஸ் ஒரு 2 டியூப் லைட் உங்களுக்கு ஒரு டெமோவுக்காக காமிச்சிருக்கேன் இல்லையா? இப்போது இதனுடைய எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கணும். இந்த போர்டில் என்ன சர்க்கியூட், என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கு, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இதான் ஒரு சர்க்கியூட் டயக்ராம், இதுதான் போர்டு. இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இதான் சர்க்கியூட் டயக்ராம். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இருந்துச்சுன்னா வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட எலக்ட்ரானிக்ஸில் அசம்பிள் பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் பேட்டரி சோர்ஸ். இதில் ஆம்பியர் என்னன்னு நான் மென்ஷன் பண்ணலை. நாம் ப்ராக்டிக்கலில் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு 12 வோல்ட்டு 7.2 ஆம்பியர் பேட்டரி யூஸ் பண்ணோம் இல்லையா? யூஸ் பண்ணோம். நம்ம எந்த பேட்டரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ரி வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை வெஹிக்கிளில் செல்ஃப் எடுக்காத பேட்டரியெல்லாம் கிடைக்கும், விலை கம்மியில் கிடைக்கும். அதுக்காக சொல்ல வரேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மாதிரி பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். மைனஸ் வந்து காமன் கிரவுண்டு, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல ஒரு சுவிட்ச், இதுதான் சுவிட்ச். வேணும்போது ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாத போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பல்ப் எரியிற மாதிரி கூட நம்ம செய்ய முடியும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம், வீடியோவில் பார்த்துக்கலாம். இது மேனுவல் சுவிட்ச். இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னா இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணின்னு வச்சுங்களேன், உடனே இந்த சர்க்யூட் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டரி நம்ம எப்படி சார்ஜ் பண்ணலாம்? ஒரு சோலார் பேனல் இருந்தால் போதும், ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் நாம் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த நம்மக்கிட்ட சோலார் பேனல் இல்லை, பேட்டரியை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு யூனிட் இருக்குது. 10 ஆம்பியர் கரண்ட்டில் நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். ஓகே, 20 ஆம்பியர் கரண்ட்டில் சார்ஜ் பண்ணலாம். பார்க்கலாமா? இதுதான் வந்து 10 ஆம்பியர் கரண்ட்டில் சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு சார்ஜிங் யூனிட் வித் டிஸ்பிளேவோடு இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங். மார்க்கெட்டில் இதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஒருவேளை உங்கள்கிட்ட பேட்டரி இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி கரண்ட் இருக்கு இல்லையா, அதில் உபயோகப்படுத்தி நாம் அந்த லெட் ஆசிட் பேட்டரி தான் பெஸ்ட்டு சாய்ஸ். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சார்ஜ் யூனிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறணும், எங்கிட்ட 200 ஆம்பியர் இருக்கிற லெட் ஆசிட் பேட்டரி இருக்குதுன்னு வைங்களேன், குயிக்காக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி 20 ஆம்பியர் பேட்டரி சார்ஜர் இருக்குது. இல்லை இன்னொரு சார்ஜர் வேணும், ஆக்சி ப்ரோன்னு ஒரு சார்ஜர் இருக்குது, ரொம்ப லோ பட்ஜெட் அதனுடைய ப்ரைஸ். நாம் இந்த மாதிரி ஒரு லெட் ஆசிட் சீல்டே டைப் லெட் ஆசிட் பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி இது சார்ஜர் சிம்பிளாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ப்ராஜெக்டில் ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தோம் இல்லையா, 12 வோல்ட் 7.2 ஆம்பியர், அதுக்கு சூட்டபிளான ஒரு சார்ஜர் அடாப்டர் இருக்குது. இப்படி ஒரு சார்ஜர் இருக்குது. இது வந்து 20 ஆம்பியரில் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. தென் இந்த இடத்துல 10 ஆம்பியரில் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் வேணும்னா இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சோலார் பேனலை உபயோகப்படுத்தி நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம் த்ரூ சார்ஜிங் கண்ட்ரோல். ஓகே, சார்ஜர் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது, பேனல் அவைலபிளாக இருக்குது, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். நம்ம சேனல் எல்லாமே வியூவர்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட், நியூ கமர்ஸ் இந்த ஃபீல்டுக்கு. அவங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் இப்படி கொடுத்தா தான் புரியும், புரிஞ்சால் தான் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் டோட்டல் சர்க்யூட். அப்போ தான் நம்ம போர்டை சர்வீஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்குது இல்லையா, இது பேர் தான் மாஸ்பெட். 2 மாஸ்பெட் இருக்குது. IRF 540 யூஸ் பண்ணலாம். நான் பார்த்த போல் IRF 3205 யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஐசி. இந்த ஐசி தான் அவுட்புட்டு வர வைக்குது, சுவிட்சிங் பண்ணுது. அந்த ஃப்ரீக்வன்சி தான் இந்த 2 மாஸ்பெட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாஸ்பெட் என்ன பண்ணுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர், முதல்ல சொன்னேன் இல்லையா, ஹெச்எஃப் டிரான்ஸ்ஃபார்மர், ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இன்னும் சொல்லப்போனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ப்ரைமரியை துடிக்க வைக்கணும், துடித்தாதான் செகண்டரியில் ஏசி வரும். நம்ம ஏசி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை DC 220 வோல்ட் வேணும் அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஏசி வோல்ட் வேணுன்னா பாருங்கள் படத்தில் எப்படி காமிச்சேன், ஏசி வோல்ட் எடுத்துக்கலாம். DC வோல்ட் வேணும்னா இந்த காயில் வழியாக இந்த ஃபில்டர் கப்பாஸ் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த இடத்துல நம்ம DC 230 வோல்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஏசி வோல்ட்டு, இந்த இடத்துல DC வோல்ட் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்ளிகேஷனை பொறுத்து. பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய LED லைட்டிங் லோடுக்கு ஏசி DC ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணும், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இன் ஃபியூச்சர்லாம் எப்படி வருது அப்படின்னா எல்லாத்து வீட்லேயுமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரப்போகுது. சிம்பிளாக ஒரு 2 வீலர் ஆகட்டும், பைசைக்கிள் ஆகட்டும், எப்படி வந்தாலும் சரி ஒரு சார்ஜர் யூனிட்டு கண்டிப்பாக வேணும். அப்போ ஒரு ஏசி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏசி இல்லைன்னா கூட நம்ம இந்த மாதிரி இன்வெர்ட்டர், இது வந்து லோ பட்ஜெட்டு, ஒரு மாடல், ஒரு டெமோ, இதிலே நான் ஹை பவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா. 500 வாட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் இருக்குது. வேறு இன்னொன்று வேணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி 1000 வாட்ஸில் ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, சோலார் இன்வெர்ட்டர் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே 500 வாட்ஸ் இருக்குது. ஓகேவா, 500 வாட்ஸ் இருக்குது, இந்த இன்வெர்ட்டர் இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த யூனிட் வந்து இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே லுக்காக இருக்கும். ஸோ எது தேவையோ அது வாங்கிக்கலாம், எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே. இப்போது இந்த சர்க்கியூட் பார்க்கலாம், இதோட ஒர்க்கிங் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஐசி. இந்த ஐசியில் வச்சுருக்கு SG3525 அப்படிங்கிற ஐசி. இந்த ஐசியினுடைய 11வது பின் இருக்கு இல்லையா, இந்த 11வது பின் 14வது பின் இது ரெண்டுலேயும் தான் சிக்னல் வரும். சிக்னல் நேராக இந்த மாஸ்பெட்டினுடைய கேட்டுக்கு வரும். இது ரெண்டு மாஸ்பெட்டும் மாறி மாறி, இது ஆன் இது ஆஃப், இது ஆன் ஆஃப் மாறி மாறி வரும் பொழுது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி துடிக்கும். இந்த பிரைமரிக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பேட்டரியிலிருந்து ஒரு 12 வோல்ட் DC கொடுத்துருக்கோம். இந்த 12 வோல்ட் DC நேராக என்ன பண்ணுது, உங்களுக்கு நேராக இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வருது. மேலே டாப் பாட்டம் 2 பாயிண்ட்டு 2 மாஸ்பெட்டை கண்டக்ட் பண்ணுது. ஸோ சுவிட்சிங் ஆகும்போது இந்த செகண்டரியில் ஏசி வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். DC வேணும்னா ரெஃப்ரிஜரேட்டர் பேர் போட்டு அவுட்புட் எடுத்துக்கிறோம். மீதி எல்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் செக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஓகே. இந்த 15வது பின்னு 13வது பின்னு சப்ளை, 12வது பின்னு வந்து கிரவுண்டு. இதை பற்றிய டேட்டாஸ் எல்லாமே ஏற்கனவே ஒரு தடவை ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பர்டிகுலராக ஒரு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு 6 இன்ச் ஊஃபர் உபயோகப்படுத்தி அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்சஸ், டைனிட்டி கம்பெனி தான் ஸ்பீக்கர், ஊஃபர், மிட் ரேஞ்ச் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்பர் 1 குவாலிட்டி. அது எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.